காமசூத்ரா பத்தி தான் பேச போறோம். கடந்த 2 செஞ்சுரிகளா நம்ம தலைமுறைக்கு தப்பா கடத்தப்பட்ட காமசூத்ரான்ற இந்த புத்தகத்துல அப்படி என்னதான் எழுதியிருக்கு, இந்த புத்தகத்தை பத்தி ஏன் நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, இந்த புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, அதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. காமசூத்ரா இந்த பெயரை கேட்டாலே பல பேரும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா பல தலைமுறைகளா காமசூத்ரானாலே காமம் தொடர்பான ஒரு புத்தகம் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு விதைக்கப்பட்டிருக்கு. ஆனா மொத்த காமசூத்ரா புத்தகத்திலையும் வெறும் 20% மட்டும்தான் காமம் பற்றிய தகவல்கள் இடம்பெற்று இருக்கு. அப்புறம் எப்படி இந்த புக்கு முழுக்க முழுக்க காமத்துக்கான ஒரு புத்தகம்னு நமக்கு சொல்லப்பட்டுச்சு? இது தொடர்பான தகவல்கள் முதல்ல 1883 வருஷத்துல ஆங்கிலேயரும் மொழியியல் வரலாற்று அறிஞருமான ரிச்சர்ட் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை முதல்ல மொழிபெயர்த்தாரு. இவர் இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு முன்னாடி இந்த காமசூத்ரான்ற புத்தகம் எப்படி இருந்துச்சு, அதுல என்னென்னலாம் எழுதி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். உண்மையில காமசூத்ரா அப்படிங்கறத காமசாஸ்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். அர்த்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் அந்த மாதிரி காமசாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புக்கு. அதாவது சாஸ்திரம் அப்படின்னா ஒரு நிறைய பார்ட்ஸ் சேர்ந்து ஒரு பகுதியை தான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூத்திரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதியை தான் குறிக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும்தான் அந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான காமசாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகம் 1,00,000க்கும் அதிகமான அத்தியாயங்கள் கொண்ட ஒரு பெரிய தொகுப்பு. இந்த புத்தகம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வத்சயானாங்கிற முனிவரால வடமொழியில தொகுக்கப்பட்டுச்சு. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, இந்த முனிவர் கல்யாணமே செஞ்சுக்காத கட்ட பிரம்மச்சாரி. இவர் தான் கல்யாணமானவங்களுக்காக இந்த புக்கை தொகுத்தவர். ஏன் இங்க தொகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம்னா, இந்த புக்கை அவர் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை நான் எழுதல, நிறைய பேர் எழுதுறத தொகுத்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. காமசூத்ராங்கிற இந்த புத்தகம் காமசாஸ்திரம் அப்படிங்கிற ஆதி நூல்ல இருந்துதான் வந்தது. காமசாஸ்திராங்கிற ஆதி நூல் சிவன் கிட்ட பார்வதி தேவி இல்லற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன செய்யணும்னு விளக்கம் கேட்க, அதற்கு சிவபெருமான் விளக்கம் கொடுக்க, இந்த நல்ல விஷயங்களை மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனு, பிரகஸ்பதி, நந்தி போன்ற தேவர்கள் இதை கேட்டு எழுதினதா சொல்லப்படுது. தமிழ்ல இத அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுல அறம் அப்படிங்கிறது தர்ம வழியில நடந்து வாழ்க்கைய வாழ்றது அப்படிங்கறத சொல்றது. பொருள் அப்படிங்கிறது சரியான முறையில பொருளீட்டுவது எப்படி, அதை வைத்து சரியான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத சொல்றது. வீடு அப்படிங்கிறது ஒரு குடும்ப தலைவி அந்த குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணும், அந்த வீட்டிற்கு வரக்கூடிய மக்களுக்கு எப்படி புன்முறுவலோட அவங்களுக்கு உபாசனைகள் செய்யணும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவியினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடு அப்படிங்கிறது சொல்றது. இதுல இன்பம் அப்படின்னு சொல்லப்படுறத காமம் இல்லைன்னா ஆசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த காமம் பற்றி எழுதினவர் நந்திதேவர். நந்திதேவர் 1000 பகுதிகளில் சிவபெருமான் சொல்ல எழுதினதாகவும் அது 500 பகுதிகளா சுருக்கப்பட்டு இதன் இறுதி வடிவம் 150 பகுதிகளா பாபராவியா அப்படிங்கிற முனிவரால சுருக்கப்பட்டது. இந்த 150 பகுதிகளையும் சாதாரணா, சம்ரயோகிகா, கன்ய சம்யுக்தா, பாரியதிகரிகா, பராகரிகா, வைஷிகா, ஔபஷமிகா அப்படின்னு 7 பகுதிகளா பிரிச்சாங்க. இந்த 7 பகுதிகளையும் 7 டிஃபரெண்ட் ஆத்தர்ஸ் எழுதுனாங்க. இந்த 7 பேர் எழுதுனதையும் தொகுத்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எளிமையா புரிகிற விதமா எழுதினவர் தான் வாத்சயானா அப்படிங்கிற இந்த முனிவர். இந்த 7 பகுதிகளையும் நம்ம இந்திய மக்களினுடைய வரலாறு, கலாச்சார சூழல், வாழ்க்கைக்கு தேவையான தத்துவ போதனைகள், ஒரு பெண்ணை எப்படி அணுகணும், காதல் மற்றும் உளவியல் ரீதியான ஈர்ப்பு, கலை மற்றும் கலாச்சாரத்தின் மீதான ஈடுபாடு, வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அறத்தின் வழியில வாழ்வது எப்படி, நேர்மையான வழியில பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி, பெண்களினுடைய கல்வியின் முக்கியத்துவம் என்ன, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல இல்லறத்தை நடத்துறது எப்படி, அதோடு சேர்ந்து வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை எப்படி இன்முகத்தோட உபசரிக்கணும், ஒரு பெண் பொருளாதார சுதந்திரத்தை அடைவது எப்படி, இல்லறம் நடத்தக்கூடிய மனைவிக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன, அந்த கணவனினுடைய கடமைகள் என்ன, கணவனும் மனைவியும் தங்களுடைய ஆசைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கணும், இந்த மாதிரி வாழ்வியலுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த புத்தகம் காதல் திருமணத்தை வெளிப்படையா அங்கீகரிக்கிறதோட பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமும் சரின்னு தான் சொல்லுது. ஆனா
காதல் திருமணத்துல அதிகமான புரிதல் இருக்கும் அப்படிங்கறத ஆழமா பதிவு செய்து இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காமசூத்ரா புத்தகத்துல நிறைய வாழ்க்கைக்கு பொருந்தாத பல தவறான தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தகவல் எல்லாமே அன்றைய காலத்திய வாழ்வியல், கலாச்சாரம் மற்றும் மன்னர்கள் அவர்களுடைய வாழ்வியலை முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டது அப்படிங்கிறதுனால அன்றைய கால சூழலுக்கு ஏற்பதான் இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடைவதற்காக எதை வேணா செய்யலாம், மாற்றான் மனைவியை எப்படி அபகரிக்கலாம், கணவர் தன்னுடைய முதல் மனைவி தவிர மற்ற பெண்களை திருமணம் செய்தாலோ இல்ல மற்ற பெண்கள் மேல ஆசை கொண்டாலோ கணவரினுடைய முதல் மனைவி அவருடைய ஆசையை எப்படி தீர்த்து வைக்கணும், கணவர் ஆசைப்படுற பெண் கிட்ட அவருடைய ஆசை நாயகி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத கூட மனைவி தான் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிலாம் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கணவருக்கு அந்த மனைவி மேல அன்பு இல்லை அப்படின்னாலும் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு தப்பா அதை நினைச்சுக்காம கணவர் கண் முன்னாடியே வரக்கூடாது, ஆனா வேற திருமணமும் செஞ்சுக்காம அவருக்கு பிடிச்சது மாதிரியே வாழ்நாள் முழுக்க இருந்து அவருக்காகவே சேவை செஞ்சு அப்படியே செத்து போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த பெண்ணினுடைய தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர வேசிகள்னு சொல்லப்படக்கூடிய பெண்களுக்கு நிறைய அட்வைசஸும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு தனி பார்ட்லயே இந்த வேசிகள்னு சொல்லப்படக்கூடிய பெண்கள் ஆண்களை எப்படி மயக்கணும், அந்த பெண்கள் ஆண்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும், தங்களுடைய அழகை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அந்த ஆண்கள் கிட்ட இருந்து பணத்தை எப்படி வாங்குறது, ஆண் தான் கையை விட்டு போகாம இருக்கிறதுக்காக என்னென்ன வித்தைகளை எல்லாம் அந்த பெண் கத்து வச்சிருக்கணும். அதாவது ஒரு ஆண் அந்த பெண்ணை விட்டு விலகாம இருக்கிறதுக்காக அந்த பொண்ணு சமையல் கலை, கல்வி, இலக்கியம், அப்புறம் காமக்கலைன்னு சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையும் கத்து கை தேர்ந்தவளா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ஆண் அந்த பெண்ணை விட்டு எங்கேயுமே போகாம கடைசி வரைக்கும் இந்த பெண்ணே கதின்னு கிடப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வேசி பெண்களுக்காகவே நிறைய தனித்தனியா அட்வைசஸும் கொடுத்திருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா நல்லதும் கெட்டதும் கலந்து அன்றைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான். ஆனா ஆங்கிலேயர்கள் இதை மொழிபெயர்க்கும் போது இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வராது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த புத்தகம் எழுதப்பட்டு 1000 வருஷம் மேல ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய காமன் சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து அதை மட்டும் பப்ளிஷ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ற அளவுக்கு படங்களையும் போட்டு இந்த புத்தகத்தை முழுக்க முழுக்க ஒரு காமம் சம்பந்தப்பட்ட புத்தகமா சித்தரிச்சு இளைய தலைமுறைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா இந்த காமசூத்ராங்கிற புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் தர்ம வழியில் நடந்து அறவழியில் பொருளீட்டி காமத்தை கடந்தால் மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கறதான் சுருக்கமா இந்த புத்தகம் சொல்ல வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா காமசூத்ரான்ற இந்த புத்தகத்தை பத்தின தவறான புரிதல்கள் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.